எனது மாபெரும் தமிழுக்கானது என்ன தெரியுமா? நம்ம நாடே சமத்துவபூர்வமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒழிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சின்ன பசங்களுடைய வாந்தியும் பேதியும் ஜுரமும் ஒரு ஹியூமன் பீயிங்குடைய மனிதனுடைய மனத்தை எடுத்ததுனால இருந்தது. கஷ்டப்பட்டு உடனே அதுக்கு சரியான ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கணும். அது பண்ணலை. ஏன் 3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க நாங்கநேரியில், சரி அது அப்போ ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் இப்போ 2026 இருக்கும், எலெக்ஷனுக்கு 1.5 மாதம் இருக்குது. இப்போ கூட நீ எந்த சாதின்னு கேட்டு அப்புறம் வெட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயா ஸ்டாலின் ஐயா, நீங்கள் வெறும் சமூக நீதி மட்டும் பார்க்குறீங்க. சமத்துவம்ங்கிறது பொருளாதார நீதி இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் வாஸ் கிளியர் அபவுட் economic justice. ஒரு பெக்கர் வர நமக்கு முன்னால், பிச்சைக்காரன், நம்ம காசு போடுறோம். நீ எந்த சாதி கேட்டால் காசு போடுறோம். பெக்கர் இஸ் அ பெக்கர். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான். சமூகத்தில் பொருளாதார ரீதியில் நலிந்து போனவர்களை எடுத்து உயர்த்துவது நமது கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்புடைய கோட்பாடு. உங்களுடைய கோட்பாடு மாதிரி இருக்கலாம் ஸ்டாலின் சார். அம்பேத்கருடைய கோட்பாடு அதையும் சொன்னாங்க, பொருளாதார நீதி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஆனால் உங்களுடைய தங்கச்சி நமது அக்கா கனிமொழி பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொருளாதார நீதியில நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சமூக நீதியில் மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நீ பிராமினா நான் போட மாட்டேன் அது மாதிரி சொல்றதுக்கு ஈக்குவலன்ட் தானே? அப்படி சொல்ல அதுக்கு சமம் தானே? ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். சமூக நீதிங்கிறது முக்கியம். ஏழைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அதுதான் பொருளாதார நீதி. ஒவ்வொரு பட்டி தட்டிலும் இருக்கிற மனிதனுக்கு ஓட்டு போடணும், அரசியல் நீதி. இந்த 3 நீதியும் 1949 1949 அழகாக எழுதியிருக்காரு அம்பேத்கர் ஐயா. அதே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். உங்கள் கனவு 2026 இருக்கு ஐயா. ஆனால் அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு 1949 50 இருந்துச்சு. அந்த கனவை நம்ம நனவாக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கனவு கூட நனவாக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை. நிஜமாகவே தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம், உங்களுக்கு சமத்துவம் வேணும்னு சொல்கிறீங்க, எல்லோருக்கும் எல்லாமே சொல்கிறீங்க, நல்லது தான். ஆனால் உலகத்திலேயே ஒரு சின்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மக்களை அவங்க கல்விக்கும் உங்கள் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்கும் அவங்களுடைய சமுதாயம் காஸ்டோடைய பேசிஸ்லேயே, அந்த அடிப்படையிலேயே பிரித்து வச்ச ஒரே ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். மாண்புமிகு முதலமைச்சரே, உங்ககிட்ட இருக்கிற இந்த காஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் இருக்கிற ஒதுக்கீடு 69%. இந்த உலகத்தில் வேற எந்த நாடுலையும் இல்லாத ஒதுக்கீடு, சமுதாய ஒதுக்கீடு நமது தமிழ்நாட்டில் இருக்கு. அம்பேத்கர் ஐயா 10% சொன்னாரு. தூக்கி 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 ஓட்டுக்காக எல்லாரும் சேர்ந்து கொண்டு காங்கிரஸும் சரி திமுகவும் சரி 69% கொண்டு நிறுத்திட்டு இப்போ எங்களுக்கு சமத்துவம் வேணும்னு சொல்றீங்களே, அப்போ இந்த 69% எடுத்துருவீங்களா? அப்போ எல்லாரும் வெறும் மெரிட் தான். எல்லாரும் எழுதி எக்ஸாமுக்கு போவாங்க. எல்லாரும் எழுதி சமத்துவமாக ஒரு பரீட்சையில் எழுதணும்னா அது GEEE IIT அது மட்டும் ஒத்துக்கிறீங்க. அதே மாதிரி மருத்துவ ஃபீல்டுக்கு, மருத்துவத்துறைக்கு சமத்துவமான எக்ஸாம்னா எது? நீட்டு. அந்த நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்களே, நீட்டையே நீங்கள் எதிர்த்தீங்கன்னா நீங்கள் சமத்துவத்துக்கு ஒரு எதிரி. ஐயா நீங்கள் சமத்துவம் சொல்றது நான் ஒத்துக்கிறேன், என் நீட்டை நீங்கள் ஒத்துக்குங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இஸ்திரிக்காரனோட பொண்ணும், எங்கள் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருக்கிற ஒரு டெக்னீஷியனுடைய பையனும் நீட்டால் இன்றைக்கி மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் சமத்துவம். சமத்துவத்தை கொண்டு வந்த நீட்டை நீங்கள் எதிர்த்து, சமத்துவத்தை கொண்டு வந்த பொருளாதார நலிவான செக்ஷன், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஐயா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன். எந்தெந்த மாநிலம் இதை எதிர்க்கிறாங்கன்னு. 2 மாநிலம் தான் எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்தப்பட்டது. 2 மாநிலம், 1 சத்தீஸ்கர், 2 தமிழ்நாடு. 2026 இப்போ நான் பார்த்தேன், பிப்ரவரியிலோ ஜான்வரியிலோ 1 தான் தமிழ்நாடு. அண்ணானப்பட்ட சத்தீஸ்கர் கூட நாங்கள் பொருளாதார நலிவடைந்த அந்த செக்ஷன் நாங்கள் ஆதரவளிக்கிறோம்னு சொல்லி எந்த சமத்துவம், பொருளாதார சமத்துவத்தை நமது அரசியல் அமைப்பிலிருந்து கொண்டு வந்தாங்களோ, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருந்தும் பிரியாம்பிள் முன்னுரையிலிருந்து எடுத்து கொண்டு அமல்படுத்துறாங்க. மோடி சர்க்கார் சொல்றதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்கு சமூக நீதி அந்த வாக்கு வங்கி, எந்த வாக்கு வங்கி? தலித் வாக்கு வங்கி. எந்த தலித்து? ஏன் வேங்க வயலில் அவங்க தண்ணி மேலே மனம் இருந்துச்சு, அந்த தலித். நாங்கநேரியில் தலித்துங்கிற காரணத்தாலே வெட்டப்படுறாங்களே, அந்த தலித். இந்த தலித்துகளுடைய வாக்குகளுக்காக மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அந்த தலித்துங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க
ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்களுடைய கூட்டணி இருக்காரு, தலித் கூட்டணி, விடுதலை சிறுத்தை, நம்ம அண்ணன் திருமாவளவன், அவரும் உங்களோட பயணிக்கிறாரு. இந்த சன் டிவி சொல்ற மாதிரி கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நாமளும் ஓடிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஒரு முறை அவருக்கு நீங்க ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா? ஒரு முறை நீங்க வந்து காங்கிரஸ் சென்டரில் இருக்கும்போது 2004 2014 மன்மோகன் சிங் சோனியா காந்தி இருக்கும்பொழுது கேட்டு இந்தாங்க எங்கள் திருமாவளவனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியை கொடுங்க கேட்டு வாங்கிருந்தீங்களா? வாங்கலை. அதாவது அவங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேணும், அவங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கு அது மேலே அவங்களால செல்ல முடியல. அதுதான் பண்ணுறீங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்துக்கங்க, முதல் முறையாக நம்ம நாட்டில் ஒரு தலித் பெண்மணி மட்டும் இல்லை, பழங்குடி பெண்மணி, ஷெட்யூல் ட்ரைப் உமன், முதல் முறையாக 75-78 வருஷம் இப்போ நம்ம சுதந்திரம் வந்திருக்கு, அபவுட் டு பி 80 years. ஆனால் அந்த அம்மா நமது திரௌபதி முர்மு இன்னைக்கு வந்து ஜனாதிபதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக நீங்கள் சமத்துவம் தானே உங்களுக்கு வேணும், வாங்க நம்ம சமத்துவம் கொடுப்போம். அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமிய சகோதரர், தமிழ் இஸ்லாமிய சகோதரரை கொண்டு வந்து பாஜக வாஜ்பாயை கொண்டு வந்து அவரை வந்து ஜனாதிபதி ஆக்குறாங்க. சமத்துவம் வேணுமா சார்? அவர் முதல் 5 வருஷம் இருந்தார் சார், 2வது வாட்டி கேட்குறாரு சார், அமுத்துனாங்க சார் ஒரு அமுக்கு. யாருங்க சார்? சோனியா காந்தி. யாருங்க சார் சப்போர்ட் கொடுத்தாரு? உங்கள் தகப்பன் பேரறிஞர் கலைஞர் கருணாநிதி. அவர் தான் ஒரு அமுக்கி அப்துல் கலாமை காலி பண்ணீங்க. ஆனால் நமக்கு கேட்பது சமத்துவம். இது எப்படி சார் இருக்க முடியும்? சரி, இது வரைக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு. இனிமேலாவது நம்ம சமத்துவம் எடுப்போம்னா ஒரே விஷயம் பண்ணுங்கள் சார், அந்த 69% வச்சுருக்கீங்களே அதை கம்மி பண்ணுங்கள்.